நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில குடும்ப விடுதலை உபவாச ஜபத்துல உங்களை காண்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஒன்றாய் இணைய சொன்னாலும் நாம் எல்லோரும் இதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை ஜபத்தோடு உயர்த்துவோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி அன்பு ஆண்டவரே நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளில் இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்ன பேச திட்டம் வைத்திருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் பேசும். இயேசுவின் பெயராலே சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. வேதாகமத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்தாராமா. வேதம் சொல்கிறது தம்முடைய சீஷர்களை கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பின போது நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்வது அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்ற தேவ செய்தி தலைப்பின் கீழாக யாரெல்லாம் ஆண்டவர் வந்து நோக்கி பார்க்கிறார். 2 கண்ணும் தெரியாத ஒரு குருடனை கர்த்தர் வந்து நோக்கி பார்த்தார். இது நம்பர் 38 வருஷமாய் குழந்தைகளை படுத்திருந்தவனை இயேசு வந்து நோக்கி பார்த்தார். 2 மூன்றாவது 18 வருஷமாய் நிமிர முடியாத ஆபிரகாமுடைய குமாரத்தியை கர்த்தர் வந்து பார்த்து அவளை தொட்டு சுகமாக்கிறார். நன்றாய் கவனிங்கள். 18 மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். வாசிக்க கேட்கலாம். அவரிடத்திலிருந்து வல்லமை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். முகம் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 34-5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. அவர்களை நோக்கி நாம் அனுதினமும் நோக்கி பார்க்கும் போது நமக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிய கிரிகள் மாத்திரமல்ல, வியாதிகளையும் சுகமாக்கிற தேவனாகிய கர்த்தர் போடுகிறார். கரங்கள் மேல உயர்த்தி சொல்ல வேண்டும். வேதம் சொல்வது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு ஒரு கூட்டம் தெரிகிறது. இப்ப வேதம் சொல்வது அவரை தொடும்படி அவரை வகை தேடினார்கள், அவரை பார்க்க வகை தேடினார்கள். அப்போ பார்க்கிற நீங்கள் வகை தேடி ஆண்டவரை பார்க்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நோக்கி பார்ப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சில நேரங்களிலே சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும். ஆனால் நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் இருக்கிறார். இப்போ 21ஆம் வசனம் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் நம்முடைய சீஷர்களை நோக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, சீடர்களாக இருக்கிற மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் கட்டளை என்ன சொல்வது? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கிறார் இருக்கிறாரு, நம்ம துன்பத்தை நோக்கி பார்க்கிறார் இருக்கிறாரு, நம்ம கண்ணீரை நோக்கி பார்க்கிறாரு. ஐயா, நாம் முழு பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படணும் என்று சொல்லி பேதுரு யோவான் சொன்னபோது ஆண்டவர் வலையை நோக்கி பார்த்தார், வலையை நோக்கி பார்த்தார். அவரை கர்த்தர் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போங்க. வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராக இருக்கிற நீங்கள் இன்னைக்கு எல்லாமே உடைக்கு போகிற காலகட்டத்துல நாம் தரித்திரராக இருக்கலாம், நாம் ஒன்றுகளாக இருக்கலாம். சில நேரத்துல பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பும், பணம் இல்லாத
இல்லாதவருக்கு ஒரு மதிப்பும், படித்தவருக்கு ஒரு மதிப்பும், படிப்பறிவு இல்லாதவருக்கு ஒரு மதிப்பும் இன்னைக்கு உலகத்துல அநேக மனிதர்களை பிரித்து காட்டுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்வது, அப்போது தம்முடைய சீசரை நோக்கி பார்த்து, தரித்திரராக இருக்கிற நீங்கள், பாடில் அனுபவிக்கிற நீங்கள், கண்ணீரை அனுபவிக்கிற நீங்கள், வேதனை அனுபவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லு. தரித்திராய் அவர் சொல்லுறார், ஆண்டவர் 2 பேர் ஊழிக்கு வரும்போது அன்று நாங்க என்ன எடுத்து போகும்போது அன்று சொன்னது, நீங்கள் எதையும் கொண்டு போங்க. ஐயா நாங்க ஒரு நாள் ஒரு வார்த்தையை கேட்டு வரமே, நாங்க என்ன கிடைக்குது, நீ பாக்கியவான். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திராய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய. கண்ணீரோடு நீங்க மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்திய சுவிசேஷம் 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க, நீதியிலும் ஏழைக்கு சமாதானம் பண்ணுவதாக இருங்க, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தருடைய சொல்லி 7ஆம் வசனத்தை வாசிக்க மத்திய 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மல பிரசங்கத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாக்கியவான். யார் சமாதானம் பண்ணுவர்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை சொல்கிறது. உலகத்தில் தரித்திராக இருக்கிற நீங்கள், ஆனால் இருதயத்தில் சுத்தமா இருக்கும் போது நீங்கள் பாக்கியவான்களால் காத்தவர்களால். இன்னைக்கு உலகம் அநேக பாக்கியவான்கள் சொல்லுது. ஆனால் வேதம் மாத்திரமே தெளிவு திட்டமாய் சொல்லுது, தரித்திராய் இருக்கிற, கஷ்டப்படுகிற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, அவமானத்தில் இருக்கிற நீங்கள் யாராமா பாக்கியவாதிகள். நீ யாருடைய புத்திர இருக்கல, தேவனுடைய புத்திர இருக்க. உங்களுக்கு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. 21ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல வசனத்தை நன்றாக கவனிங்கள். இப்போது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் நல்ல கவனிங்க. எந்த காரியத்தை கண்டு நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனையை கண்டு நீங்க ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுது, நீங்க நல்லா பாருங்கள். இப்போது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான். எந்த காரியத்தில் நீங்கள் பசியா இருக்கிறீர்களோ, எந்த காரியம் நடக்கலன்னு சொல்லி ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களோ, நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் திருப்தி அடைய போறீங்க. ஒரு 3 பேர் பார்த்து சொல்றோம், வீட்டுல நாங்கள் திருப்தி அடைய போகிறோம். எங்க காரியம் கத்த திருப்தியா நடக்க போறாரு, எங்க குடும்பத்தை கத்த திருப்தியா நடக்க போறாரு. வேதம் சொல்லுது, இப்போது பசியாக இருக்கிற நீங்கள். நான் உலகக்குரிய பசி பற்றி பேசுறேன், ஆவிக்குரிய பசியை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஏமாற்றம் தோல்வி அடைந்திருக்கிறீர்களா? இப்போது கஷ்டப்படுகிற, பசியோடு கஷ்டப்படுகிற நீங்கள், வேதனையோடு கஷ்டப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுது, ஒரு நாள் அல்ல, இன்னைக்கு திருப்தி அடைய போறீங்க. எத்தனை நான் திருப்தி அடைய போறேன்? விசுவாசம் தங்கள் மேல வைக்கிற அழியா சொல்லணும். வேதம் சொல்லுது, இப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்று இனி நகைப்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். வேதம் சொல்வது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கு. நல்ல கவனிங்க. இப்போது பசியா இருக்கிற நீங்க திருப்தி அடைகிறது போது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் கால்கள் இருக்கிற வலைகள், உங்கள் கால்கள் இருக்கிற கட்டுகள், உங்கள் கால்கள் இருக்கிற போராட்டம் இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு விலக போகிறது. கையை மேல உயர்த்தி ராமையும் சொல்ல வேண்டும். இப்போது பசியாக இருக்கிற நீங்கள் சத்துரு புரிய இருக்கிறீங்களா? மரண போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ
நாங்கள் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறோமே, ஆண்டவரை எங்களை கைவிட்டார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. என் நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நீங்கள் நீதியை நிமித்தம் போராடி கொண்டிருக்கிறீர்களா? சமாதானம் பண்ணி நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த விடுதலை உபவாச ஜெபத்துல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது பசியா இருக்கிற நீங்கள் வேதம் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். எந்தெந்த காரியத்துல உங்களை திருப்தி அடைய விடாதபடி, திருப்தி வாழப்படாதபடி போராடி கொண்டிருக்கிற எல்லா சகல கட்டுகளையும் மனுஷ வல்லமையும் கர்த்தர் இந்த நாளிலே எழுப்பார். ஐயா, ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பின எல்லா மனுஷர்களையும் கர்த்தரை தொடர்புகிறார். ஐயா, வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஊழியத்தின் பாதையை அனுப்பின போது, ஊழியத்தில் அநேக போராட்டங்கள் நெஞ்சங்கள் வந்த போது அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் தரித்திரராக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் எங்களை யாரும் கவனிக்கல, எங்களை யாரும் விசாரிக்கல என்று சொல்லி நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் திருப்தி அடைய போறது. பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுங்க, சங்கீதம் 25:15, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தரலாம். ஐயா, நான் மரண பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். ஐயா, எனக்கு வாதிய வந்துவிட்டது. இதுக்கு கர்த்தர் நீ நோக்கி பாரு, அவர்களை நோக்கி பாரு. நீ கர்த்தரை கேட்கிற ஒரு மனிதனாய் நீ வாழ்க்கையில அனுதினமோ நீ வருவேன்னு சொல்லும்போது ஆட்களை நோக்கி பார்ப்பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம். அவரை தேடி வந்தவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தினாரே. உங்க வாழ்க்கையை திருப்தியாக்கணும். எத்தனை பேர் எப்படி சொல்லுங்க, இதை சொன்ன நேரத்துல எத்தனை பேர் முழங்கால் படித்து கண்களை மூடி கைகள் மேல உயர்த்து பாருலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கான செபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காய் சொல்லிருக்கிறோம். கிருபை கடந்து வரட்டும், தெய்வம் கடந்து வரட்டும். அவர்கள் அவர் நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னது. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை நோக்கி பாரும், ஒவ்வொரு நிலைகளை நோக்கி பாரும், ஒவ்வொரு காரியத்தை நோக்கி பாரும். அன்றவரை நீண்ட நாளாய் அழுது கொண்டிருக்கிறேன், நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிறேன், எங்களை யாரும் இதுவரை நோக்கி பார்க்கவில்லை, எங்க தேவையை இது வந்து சந்திக்கிறேன் சொல்லி கலந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நோக்கி பார்க்கிறாங்க. அன்றவரை பசியோடு போராட்டத்தோடு வியாதியோடு மரணப்படத்தில் இருக்கிற கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களை விடுதலையாக்குகிறாங்க. கர்த்தர் தொழுகிறாங்க. அன்றவரே, இந்த வாதிய நாட்களில், இந்த போராட்டமான காலங்களில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்புகிறாங்க. ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெளிக்க வரட்டும். வார்த்தைகள், வறுமைகள், போராட்டங்கள் ஒன்று வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறாங்க. உடைய கலந்துகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ வழி நடத்த பாதுகாத்துக்கிறோம். என் ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.